வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மில்க் மெய்டுனாலே கடையில் அதிக விலை கொடுத்து வாங்கி தாங்க நம்ம எப்போயுமே வீட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மில்க் மெய்டை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலையே 3 பொருள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். மில்க் மெய்டு எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த மில்க் மெய்டு யூஸ் பண்ணி நம்ம பாயாசம், ஐஸ்கிரீம் எல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கூடுதலான சுவை கிடைக்குங்க. எல்லா விதமான ஸ்வீட் ஐட்டத்துலையுமே மில்க் மெய்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது இது போல் அகலமான ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணும் பொழுது தான் மில்க் மெய்டு வந்துட்டு நமக்கு நல்லாவே திக்காக கிடைக்கும். நார்மல் மில்க் வேண்டாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சு வருது. அந்த பால் ஏடுலாம் வரும், அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கீழே அடி பிடிக்கக்கூடாது. நம்ம அகலமான பாத்திரத்தில் வைக்கும் பொழுது தான் பால் வந்துட்டு பொங்கி வழியாமல் பாத்திரத்து உள்ளேயே கொதிச்சுட்ருக்கும். அகலம் கம்மியான பாத்திரத்தில் வச்சோம்னா பால் பொங்கி வழிய ஆரம்பிக்கும். நமக்கு கிளறி விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போல் அகலமான அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் வற்றி வரட்டும். இப்போ நல்லா பால் வற்றி திரண்டு வந்திருக்குது. நம்ம 1/2 லிட்டர் போட்டிருந்த பால் வந்துட்டு ஒரு 400 ml ஆகிடுக்குது. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிற போகிறோங்க. இந்த மில்க் மெய்டு செய்கிறதுக்கு சுகர், பால், ஆப்பச்சோடா நம்ம 3 பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்யப்படும். ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பால், திக்கான பால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த பால் தண்ணியாகி திருப்பியும் நமக்கு இருந்த அந்த திக்கான அளவுக்கு வர்ற அளவுக்கு இந்த பாலை வந்துட்டு காய்ச்சி எடுக்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்மெல்லு வந்துடும். அப்புறம் மில்க் மெய்டே நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஆப்பச்சோடா ஆட் பண்ண உடனேவே பால் வந்துட்டு ரொம்ப நுரைச்சி பொங்க ஆரம்பிக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். நல்லா கலரி விடுங்க. இது போல் நல்லா வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த நுரெல்லாம் கொஞ்சம் அடங்கி வரும். இதே போல் பால் வந்து பொங்கி வருங்க. இது போல் நல்லா நம்ம கலந்து விடும் பொழுது அந்த பால் நல்லா திக்காக க்ரீமியாக மாற ஆரம்பிக்கும். ஆப்பச்சோடா போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது போல் கலந்து விட்டால் போதும். இப்போ ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுருவோம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. அந்த பால் ஏடுலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த திரியாக இருக்கும். நம்ம இப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆனால் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி க்ரீமியாக வேணும்னா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக ஒரு 1 மினிட் அடித்தா போதுங்க. நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ
இதை பல்ஸ் மோடில் வச்சு 1 நிமிஷம் அடிச்சிடலாம். சூப்பரான யம்மியான கடையில் கிடைக்கிற மாதிரியான மில்க் மேட் நம்ம சிம்பிளான முறையில் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபிக்குமே யூஸ் பண்ண பொழுது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.